நண்பர்களே வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த போர் மோட்டர் பார்த்தீங்கன்னா பைப் வந்து என்ன சுற்றி போகுது. இது வந்து லென்த்தாக விட்டுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே போகக்கூடிய வால்வு வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து உடஞ்சிட்டு, எப்படி உடஞ்சின்னு தெரில. ஃபோர்ஸில் எதுவும் வால்வு திறக்காமல் மோட்டர் போட்டிருப்பாங்க, அதில் உடனே உடச்சிட்டு இப்போ வால்வு திறந்தோடனே எப்படி லீக் ஆகுது பாருங்கள். அதனால் இந்த எல்போ மட்டும் கிளச்சிட்டு இந்த எல்போ மாட்டணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஜாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கப்ளர் போட்டிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓஸ் கலர் போட்டு ஏற்றிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் ஒரு ஒஸ் கலர் போட்டு ஏற்றிருக்காங்க. அப்புறம் பிவிசி பைப்லேயும் ஒஸ் கலர் போட்டு ஏற்றிருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில. அப்புறம் இதில் ஒரு வால்வு, அப்புறம் ஒரு டிவி மாட்டிருக்காங்க, அதில் ஒரு வால்வு. எதுக்கு தான் இவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரில. அதனால் நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரே வால்வாக டேரெக்டாக நம்ம பிவிசி நார்மலாக ஒரு ஒஸ் கலர் போட்டு ஓஸில் ஏற்றியாச்சு. அப்புறம் ஒரே பைப்பாக போட்டோம். இது வந்து 1 இன்ச் பைப் தான், நல்லா திக்னஸ் உள்ளது. சுப்ரீம் தான் போட்டோம். அப்புறம் வந்து இந்த எல்போ மாட்டியாச்சு. இந்த எல்போ வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு அந்த எடுக்குள்ளவே மாட்டுருக்கு. அப்புறம் கீழே நல்லா மம்பட்டிச்சு வெட்டி அப்புறம் மண்ணெலாம் போட்டுட்டு அதில் ஒரே அமைக்கி போட்டோம். பிரச்சனை இல்லை, இப்போ நல்லா லீக் இல்லாமல் போகுது. ஆனால் எங்கேயும் வால்வு திறக்காமல்